ஹலோ பாய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி 50 days ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீரீஸில் நம்ம இன்றைக்கி டே 12ல் இருக்கோம். அதே மாதிரி கேலிஸ்தெனிக் பயிற்சியில் நம்ம இன்றைக்கி 4-5ல் இருக்கோம். ஸோ பார்ப்போம் ரெண்டுமே எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் ரெண்டுமே உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து வெயிட் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நமக்கு ஒர்க் அவுட் வந்து புல் ஒர்க் அவுட்ஸ். ஸோ அதோட ஒர்க் அவுட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ஷெடியூல் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம போடுற ஒர்க் அவுட்ல இன்னைக்கு எல்லாரும் கத்தி கலங்கி போயிடணும். ஒரு காலத்துல நம்ம அந்த இளவட்ட கல்லை தூக்கி போடுறத பாக்குறதுக்கே பல பேர் இருப்பாங்க. இந்த 15 கிலோவா ஏமாத்துறான் நமக்கு. ஒர்க் அவுட்லாம் ஃபயராக தான் போகுது. வடாக்கடையை பார்த்தோன்னா வண்டி வாபலாகி அந்த சைடு போயிடுது. ஸோ ஃபஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பேக் ஃப்ளைஸு. ஸோ டோட்டலாக 8 ஒர்க் அவுட் இருக்குது. அண்டு பைசப்ஸ்க்கு வந்து ஒரு 3 ஒர்க் அவுட்டு. ஸோ ஃபுல் ஒர்க் அவுட்டையும் நான் வந்து கவர் பண்ணல. 1 or 2 எக்ஸசைஸ் மட்டும் தான் நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா போரிங்காக இருக்கா அப்படின்னு தெரில, ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸாக போடுறதுனால. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுவோம். ஒரு 1.5 மணி நேரத்தில் வெயிட் ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம கேலிஸ்தெனிக்ஸ் பயிற்சிக்கு வந்துவிட்டோம். ஸோ ஜிம்லேயே தான் இன்றைக்கி பயிற்சி. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா நல்ல ஒரு வார்மப்பில் தான் இருந்தனால நான் டேரெக்டாக வந்து க்ரோ போஸ் போயிட்டேன். ஸோ இதுலேருந்து வேரியேஷன் க்ரோ போஸ்லேருந்து எல் சிட் ஹோல்டு. ஸோ அதுலேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபாய்ட் ஸ்டாண்டு பண்ணலான் தான். பட் ஆனால் என்னால் அந்த க்ரிப்பு பிடிக்க முடியல. பட் ஸ்டில் ட்ரை பண்ணுறேன். ஒன் டே அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதுலேருந்து அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாய்ட் ஸ்டாண்டு போயிட்டோம். ஸோ சக்ஸஸாக வந்தனால லைட்டாக நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணி பார்ப்போம். ஹெட் ஸ்டாண்டுக்கு லைட்டாக லிஃப்ட் பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணேன். பட் ஸ்டில் என்னால் அந்த கண்ட்ரோல் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. லெட்ஸ் சி, பார்ப்போம் அடுத்து எப்போன்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ண முடியும்னு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணார். ஸோ அவங்க கரெக்டாக சூப்பராக லிஃப்ட் பண்ணிட்டாங்க மேலே. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்களாம். இப்போ வந்து ரொம்ப கேப் விட்டனால அவங்களால அந்த கண்ட்ரோல் கிடைக்கல. ஸோ பட் ஆனால் கிடச்சிரும் அவங்களுக்கு ஈஸியாக. ஏன்னா அந்த ஸ்கில் பண்ணனால அவர் எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்தாரு. அவர் புஷ் பண்ணதை நான் நேரில் பார்த்தேன். அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணேன். ஸ்டில் என்னால் ஹோல்ட் பண்ண முடிஞ்சுது. அந்த கான்ஃபிடென்ஸில் அடுத்த ஹோல்டுக்கு எடுத்தேன். சூப்பராக ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் லிட்டில் ஃபால் தான். பட் ஆனால் அந்த 1 செகண்ட் நின்னதை வந்து நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா லிஃப்ட் பண்ணவே முடியாதது வந்து நான் 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் எனக்கு. டே பை டே லிட்டில் ப்ராக்ரஸ் ஆகுது. ஸோ அவரும் எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு. ஸோ அவர் ஒரு ட்ரைனிங் டைமில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து ஸோ எப்படி புஷ் பண்ணணும், அது எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சூப்பராக அவர் எனக்கு பண்ணியும் காட்டினார் எப்படி செய்யணும் அப்படின்றது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ ரேண்டமாக நான் செஞ்சுட்டு இருந்ததை பார்த்துட்டு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ எப்படி புஷ் பண்ணணும், எந்த டெக்னிக் யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சின்ன ஒரு டெக்னிக் தான். ஏன்னா ஸ்ட்ரென்த் இருந்துச்சு எனக்கு. பட் ஆனால் என்னால் அந்த டெக்னிக்கை வச்சு புஷ் பண்ண முடியல. ஸோ அவர் சொல்லிக் கொடுத்தாரு எப்படின்னு. பட் ஆனால் எனக்கு அந்த 1 செகண்ட் நான் ஹோல்ட் பண்ணதே எனக்கு வந்து பெரிய ஒரு லைக் ரொம்ப இன்றைக்கி டே சூப்பர் டே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் திரும்ப விடவே இல்லை. சரி எப்படியாவது புஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஒன்ஸ் அதை நம்ம வந்து அதோட இதை வந்து அனுபவிச்சிட்டோன்னா அது வந்து வேறு லெவலு. பட் லிஃப்ட் பண்ண முடியுது. அந்த சின்ன ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. சூப்பர் ஹோல்ட் ஆகுது எனக்கு. இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணோம், அவ்வளோதான். லைக் என்னோடய கோருக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸோ கோர் ஸ்ட்ரென்த் பண்ணிட்டேன்னா போதும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணதில் ரொம்ப சோர்னஸ் இருக்குது. பட் அவர் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அது என்ன தப்பு பண்ணுறேன், என்னை பார்த்துட்டு நான் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன தப்பு பண்ணுறேன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். எல்லாம் ஃபேக். அடுத்து ஒரு வாட்டி ஒரு அட்டெம்ப்ட் கூட பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி வந்து ஹெட் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதிலிருந்து நம்ம வந்து புஷ் பண்ணி மேலே தள்ளி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ட்ரை பண்ணேன். பட் ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் புஷ் பண்ண முடியல என்னால். கையில் பவர் இல்லை, ரொம்ப டயர்டானதுனால என்னால் அதை புஷ் பண்ண முடியல. ஒரு செகண்ட் இன்றைக்கி நின்னது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். அதனால் அடுத்த ஒரு வேரியேஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் புஷ்அப்ஸ் ப்ளஸ் கிம் ஓயல் புஷ்அப்ஸ் ட்ரை பண்ணி ஸோ அதிலிருந்து நமக்கு வந்து அப்படியே ஹெட் ஸ்டாண்டுக்கு வந்து பண்ண முடியுமான்னு பார்த்தேன். பட் ஸ்டில் என்னோடய ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே அதுவும் ஓகே ஆகிடுச்சு. ஸோ ஹாப்பி. இன்றைக்கி ஒரே ஹாப்பியே டே தான். ஸோ டே இன்றைக்கி சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு. கண்டினியூவாக பண்ணுறதுனால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஒரு நாளும். இன்றைக்கி என்னன்னு தெரில, ஒரே குஷி ஆகிட்டனால திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். க்ரோ போஸ்லேருந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப எல் சிட்டு ஹோல்டு, அதுக்கப்புறம் சேம் அதிலிருந்து அப்படியே வந்து ட்ரைபாய்ட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு
விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். என்னென்னா எல்லாம் மைண்ட் செட் தான், செம ஹாப்பி ஆகிட்டனால என்னன்னு தெரில. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. யாராவது ஸ்கில்ஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக முயற்சியை விட்டுறாமல் கண்டினியூவாக கன்சிஸ்டன்சியாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக அது வந்து அன்லாக் பண்ணலாம் ஒன் டே, பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஸ்டே டியூன்.